தர்பூஷணி மாதிரி மூஞ்சி இருக்கவன்ட்டு பேசுறதே இல்ல. எதுக்கு கூப்பிட்ட? அப்போ இந்த மூஞ்சி கிட்ட பேசுவல்ல? மோதிலால் நீயா? ஆமா, பாரு உனக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு. உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல தர்பீஸ். இங்க பாரு, நீ என்ன ஊர் மீன் கூப்பிடாத, புரியுதா? உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு என் பேர் ஊர்மிளா மட்டும்தான். அதோட இப்படி பூசிக்கிற வேலையெல்லாம் நிறுத்த, இல்லைன்னா உனக்கு எதிராக புகார் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் உன் முகமும் இதே மாதிரி மாறிடும். ஏன் இவ்வளவு கோவப்படுற ஊர்மிளா? உன் அழகு நினைச்சு அவ்வளவு தலகணமா? சொல்ல போனா உன்கிட்ட பிடிச்சது எனக்கு இந்த விஷயம் தான். கிஷோர், இவ்வளவு நேரம் எங்க இருந்த? அதை க்ளோஸ் பண்ண அப்பா பாத்துட்டு போறாரு. அப்பா, இங்க என்ன நடக்குது? அப்புறம் மோதிலால், இன்னைக்கு நீ எல்லா எல்லைகளையும் மீறிட்ட. உரிமை, நீ வீட்டுக்கு போ. இவனோட கதை என்னன்னு நான் பாக்குறேன். ஆனா அப்பா, அவன் ஊர்மிளா வீட்டுக்கு போன்னு சொன்னேன். நான் எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். என் பொண்ணு வழிய குறுக்க வர்றதுக்கு உனக்கு என்ன தைரியம் இருக்கணும்? முதல்ல உன் தகுதி என்னன்னு உன் மூஞ்சில கண்ணாடியில போய் பாரு. என் பொண்ணை நினைச்சு கனவு காண்றியா? முடிச்சுக்கிட்டே கனவு காண்றதை விட்டுட்டு முதல்ல இங்க இருந்து கிளம்பு. போதும், என்னை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல உன் நிலைமை யோசிச்சு பாரு. நீ யாருன்றது இங்க எல்லாருக்கும் தெரியும்டா. நான் மட்டும் வாயை திறந்தனா உன் நிலைமை அவ்வளவுதான். வாயை திறந்து என்ன மிரட்டுறியா? என்ன மிரட்டுற அளவுக்கே வந்துட்டியா நீ? இப்பவே நான் யாருன்னு காட்டுறேன். என்ன பண்றேன்னு காட்டுறேன். பண்ணிக்க. இன்னைக்கு என்ன பண்ற? வீணா போனோம். சொல்ல கிஷோர், கொலைக்கிற நிறைய பேர் நான் பாத்திருக்கேன். என்ன ஒழுங்கா புடுறா? கில்லாவை என்ன குத்துறதுக்கு முன்னாடி நான் அவனை குத்திடுவேன். ரவுடி பையல அலங்காம போனவனே. கேட்க மாட்டீங்களா? ஒழுங்கான கூட்டு போயிடு. என் பொண்ண சுத்தி வர்ற அளவுக்கு அவனுக்கு தைரியம் வந்துருச்சுல்ல? வீணா போனவன். கிஷோர், நீ இன்னைக்கு மட்டும் வராம போயிருந்தா அவனோட பணம் தான் உனக்கு கிடைச்சிருக்கும். நிச்சயமா சொல்றேன். அட அமைதியா இருங்க மாமா. சாக்கடையில கல்ல போட்டா அது நம்ம மேலதான் அடிக்கும். ஊர்மிளாக்காகவாது அமைதியா இருங்க, அப்புறம் அவளுக்கு தான் கெட்ட பேர் வரும். கிஷோர், நீ என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க? இது டாலிஜியோட ஸ்பெஷல் ஆர்டரியா? அத பாரு, அந்த காட்டன் காலியா இருக்கு. சரியா எல்லாத்தையும் அடுக்கியா? எந்த தப்பும் நடக்க கூடாது. ஆமா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க வீட்டுக்கு போய் நிம்மதியா தூங்குங்க. டாலிஜிக்கு எல்லா சரக்கும் இன்னைக்கு டெலிவரி ஆகணும். உன்னால தனியா சமாளிக்க முடியாது. இல்ல மாமா, என்னால முடியும். இவ்வளவு வருஷம் உங்க கூடவே இருந்து தொழில கத்துக்கிட்டேன்ல. நீங்க வீட்டுக்கு போங்க. ஊர்மிளா வெயிட் பண்ணிட்டு இருப்பா. சரி சரி, நான் வீட்டுக்கு போறேன். அதுக்கப்புறம் நீ வாடிக்கையாளரை பார்க்கணும்னு அவசியம் இல்ல. டாலிஜியோட டெலிவரியில மட்டும் நீ ஃபோக்கஸ் பண்ணு. சரியா? சரி சரி, நான் கிளம்ப. போயிட்டு வாங்க. மேம், நான் இங்கே தான் இருந்தேன். ஜீவன் வெஜிடபிள்ஸ் கிட்ட இருந்து ஆர்டர் வந்துக்கணும்ல, வந்துச்சா? மேம் வரல மேம், அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னா என்ன அர்த்தம்? இந்நேரத்துக்கு ஆர்டர் வந்திருக்கணும்ல. ஆமா மேம், ஆனா இது வரைக்கும் அது வரல மேம். பிரமாதம். ஏன் வரலன்னு தெரியல. யார் தெரிஞ்சுப்பா? நானா? ஏன் இது வரைக்கும் நீ அவனுக்கு ஃபோன் பண்ணல? அவன் பொண்டாட்டியா? ஃபோன் பண்றதுக்கு அவனை பார்த்து பயந்துட்டு இருக்க? நீங்களும் ஒண்ணுத்துக்குமே லாக்கி இல்ல, லாக்கே இல்ல. தலை குனிஞ்சியா நின்னுட்டு இருக்க. அவங்களுக்கு எவ்வளவு ஆர்டர் பண்ணிருக்க அதையாவது சொல்லு. மேம், 20 கிலோ வெங்காயம், 25 கிலோ உருளைக்கிழங்கு, 15 கிலோ சிம்லா மிர்ச்சி, 10 கிலோ ப்ரோக்கோலி, அப்புறம் போதும் போதும் போதும், எல்லாம் புரிஞ்சிடுச்சு. எல்லா ஆர்டரையும் எடுத்து ஒரே இடத்துல கொடுத்துட்டீங்க. ஆர்டர் தனித்தனி இடத்துல பிளேஸ் பண்ணுங்க. ஒரு வெண்டர் லேட் பண்ணாலும் அடுத்த வெண்டர் கரெக்டா கொடுத்துருவாங்கல்ல. ஆனா மேம், ஆர்டர் நீங்க தான். Shut up. Just shut up, I'm telling you. I don't understand. ஜீவன் வெஜிடபிள்ஸ் காரங்களுக்கு நான் எவ்வளவு பிசினஸ் தரேன், பட் இவ்ளோ அன்ப்ரொஃபஷனல் பிஹேவியர் ஏன்? ஹலோ, எஸ், நிஜமாவா? என்ன சொல்றீங்க? ஓகே, ஏன் அப்படியே நின்னுட்டு இருக்க? ஜீவன் வெஜிடபிள்ஸ்க்கு கால் பண்ணி என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் கேளு. இந்த மேடம் இந்த ராத்திரில எங்க போறாங்க? அதுவும் கால் வந்ததுக்கு அப்புறம்
நம்பிக்கையா இருக்கே. சரி, நான் முதல்ல ஜீவன்காரங்களுக்கு ஃபோன் பண்றேன், இல்லைன்னா மேடம் என்ன கிழிச்சிருவாங்க. இந்த ராத்திரி நேரத்துல யாருக்கிட்ட இருந்து போனு? சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். இல்ல, நீங்க தான் சொல்லணும். நாங்க கொடுத்த ஆர்டர் இன்னும் வந்து சேரல. நீங்க யாரு? நான் டாலிஜி ரெஸ்டாரண்ட்ல இருந்து அவங்களோட அசிஸ்டன்ட் மேனேஜர் ஃபோன் பண்றேன், கௌரவ். 1 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் ஆர்டர் வரலங்க. என்ன சொல்றீங்க? ஆர்டர் இன்னும் வந்து சேரலையா? 8 மணிக்கெல்லாம் ஆர்டரை அனுப்பி வச்சிடுறேன்னு கிஷோர் என்கிட்ட சொன்னானே. 10 மணி ஆகுதுங்க. அடுத்த நாள் 8 மணிக்கு தான் அனுப்பி வைப்பீங்களா? இல்ல, கண்டிப்பா ஏதோ குழப்பம் நடந்திருக்கு. இன்னைக்கு வரைக்கும் எந்த ஆர்டரையும் நாங்க லேட்டா அனுப்புனதே கிடையாது. வருஷ கணக்கா உங்களுக்கு அனுப்பிட்டு இருக்கேன். அண்ணா, இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதை நிறுத்திட்டு ஆர்டர் முதல்ல எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. சார், அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இப்போ நான் பாக்குறேன். எனக்கு ஒரு 5 நிமிஷம் மட்டும் டைம் கொடுங்க. கிஷோர் இந்நேரம் கிளம்பி இருக்கணும். எது பண்றதா இருந்தாலும் சீக்கிரம் பண்ணுங்க. நாளைக்கு மட்டும் பேக் எடுக்க நாங்க ரெடி ஆகலன்னா என் வேலை அவ்வளவுதான், போச்சு. மார்க்கெட்டுக்கு நீங்க வந்துருங்க, நான் உங்களை அங்க பாக்குறேன். சரிண்ணா. ஜீவன், நான் ஏதாவது சீக்கிரம் பண்ணுங்க. பேஷண்ட் மாதிரி ஏன் நிலமும் மோசமாயிட்டு இருக்கு. இருங்க கௌரவ் தம்பி, நம்ம கடைக்கு வந்தாச்சு. எப்படி சரக்கு இவ்வளோ நேரம் ஆகியும் உங்ககிட்ட வந்து சேரலன்னு நினைக்கும் போது குழப்பமா இருக்கு. ஏதோ ஒண்ணு, ஏதாவது சீக்கிரம் பண்ணுங்கண்ணா. இல்லைன்னா டாலி மேடம் என்ன நேரடியா மேல பார்சல் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு ரொம்ப கோவமா வேற இருந்தாங்க. அட, என்ன இங்க ஒண்ணுமே இல்ல? டாலிஜியோட சரக்கு எங்க? சரக்கு அங்கேயும் வந்து சேரல, இங்கேயும் இல்ல. ஆனா கிஷோர் என் கண்ணு முன்னாடி தானே பேக் பண்ணா. அட, இதெல்லாம் சொல்லி நான் பயமுறுத்தாதீங்க. கிஷோர் எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு சரக்கு எங்க இருக்குன்னு கேளுங்க. அட, சரக்கு யாராவது ஆட்டியா போட்டுட்டானுங்களா? அட கடவுளே, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? உங்க கதையை விடுங்க, என் கதை முடிஞ்சது. கிஷோரை தேடுங்க, அவர்கிட்ட கேளுங்க. அங்க ஒருத்தன் ஓடுறான், அவன் தான் ஏதாவது பண்ணிருக்கணும். ஏய் நில்லு, நான் உன்னை விட மாட்டேன். ஏய் நில்லு, நில்லு. ஐயோ, திருடன் போயிட்டான். கூடவே நான் பொழைக்க இருக்கிற இந்த கடைசி சான்ஸும் இப்ப போயிடுச்சு. கண்டிப்பா டாலி மேடம் என்ன கொன்றுவாங்க. இப்ப என்ன பண்றது? அட, எங்கன்னு தேடுங்க. நான் இங்கதான் எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருக்க போறான். ஆ? போனா காலை கெட்டு கிடக்குப்பா. நம்ம மார்க்கெட்ல இன்னைக்கு ஒரு கொலை நடந்திருக்கு. சரியா சொல்றீங்கண்ணே. சில டைம்ல நம்ம மேலே கை வச்சுறாங்கன்னு பயமா இருக்கு. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதான் நாங்கள் வந்துட்டோம்ல. பாடி எங்க இருக்கு சார்? அது அங்க. தள்ளுங்க, கொஞ்சம் பின்னாடி போங்க. ஒரு நிமிஷம். ஓ, பாடியை வெளியிடுங்க. வஞ்ச், பாடியை யார் முதல்ல பார்த்தது? நாங்க தான் சார். என் பேர் கௌரவ். நான் தான் உங்களுக்கு கால் பண்ணியிருந்தேன். பாடி மேலே யாரும் கை வைக்கலையே. பார்த்து. இல்ல சார். ஐயோ, இது கிஷோர். இவன் எப்படி இருந்தா? இவன் என் கூட தான் சார் வேலை பார்க்கறான். இவனை யாரு கொண்டது? நீங்க யார் சார்? என் பேர் ஜீவன். நான் இங்க காய்கறி கடை வச்சிருக்கேன் சார். இவன் என் கூட தான் சார் வேலை பார்க்கறான். கத்தியால குத்துன 2 அடையாளம் இருக்கு சார். ஐயா, ஒரு விஷயம் சொல்லுங்க. கிஷோருக்கு யார் கூடவாது பகை இருந்துச்சா? ஏதாவது சண்டை? இல்ல சார். இவன் தங்கமான புள்ள, ரொம்ப அமைதியான புள்ள சார். இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே அவனை பிடிக்கும். இங்க பாருங்க, எனக்கு என்ன தோணுதுன்னா, கிஷோரை உங்கள யாரோ ஒருத்தர் தான் கொலை பண்ணியிருக்காங்க. அதாவது உங்க மார்க்கெட்ல இருக்கிறவங்க தான் இந்த கொலையை பண்ணியிருக்காங்க. தள்ளுமுள்ளு ஏற்பட்ட மாதிரி இங்க எந்த அடையாளமும் இல்லை சார். இவர் முதுகுல ஆழமான காயம் இருக்கும். கத்தி மாதிரியான பொருளை வச்சுதான் குத்திருக்காங்க. அதனாலதான் இறந்துருக்காரு. சரி, தீவிரமா நல்லா தேடுங்க. கண்டிப்பா ஏதாவது ஒரு தடயம் கிடைக்கும். அது என்னது தயா? உடைஞ்சு போன வளையம். சார், ஒருவேளை இது கொலைகாரனோட தான் இருக்குமோ? அப்படியும் இருக்கலாம் ஸ்ரேயா. இது எங்க ரெஸ்டாரண்ட் ஓனர் டாலி மேடமோட வளையல் சார். அவங்க இந்த மாதிரி தான் எப்பவும் போடுவாங்க. இங்கே தான் அவங்க காய்கறி கூட வாங்குவாங்க. அவங்க தான் கொலை பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் வளையல் உடஞ்சி இங்கே விழுந்திருக்கு. இது உன்னோட டாலி மேம். நேற்று ராத்திரி எங்க இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க ரெஸ்டாரண்ட்ல தான் இருந்தாங்க. அப்புறம் ஒரு கால் வந்துச்சு. அப்புறம் உடனே அங்கிருந்து கிளம்பிட்டாங்க.
சரி, உன்னோட டாலி மேடம்க்கும் இந்த கிஷோருக்கும் நடுவுல ஏதாவது சண்டை சச்சரவு அந்த மாதிரி இருந்துச்சு? இல்ல சார், அப்படிலாம் எதுவும் நடக்கலையே. ஆனா சார், ஒரு விஷயம் மட்டும் நான் உறுதியா சொல்றேன், அவங்க கொலை பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்க அந்த மாதிரி ஆள் இல்ல. அவங்க கொஞ்சம் கோபக்காரி தான், ஆனா கொலை பண்ற அளவுக்கு இல்ல சார். டாலிக்கு கேரக்டர் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. டாலி எங்க இருப்பாங்க அதை மட்டும் சொல்லு. நேத்து நைட்ல இருந்தே அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியல சார். அவங்களோட ரெஸ்டாரண்ட், வீடு ரெண்டுக்குமே கால் பண்ணி பார்த்துட்டேன் சார். சரியா, டாலியோட ரெஸ்டாரண்ட் வீடு எங்கன்னு பாரு. எஸ் சார், அட்ரஸ் கொடுங்க. எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது சார். இந்த மார்க்கெட்டை ராத்திரி 9 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் எதுக்கு நீங்க 2 பேரும் இங்க வந்தீங்க? பணத்தை பார்க்க வந்தீங்களா? அது என்னன்னா சார், டாலி மேம் எங்களுக்கு ஒரு பெரிய காய்கறி ஆர்டரை கொடுத்தாங்க. அந்த பொறுப்பை நான் கிஷோர் கிட்ட தான் ஒப்படைச்சிருந்தேன். ஆனா ஆர்டரே சேரலன்னு கௌரவ் தம்பி கிட்ட இருந்து நேத்து எனக்கு ஒரு கால் வந்தது. சரி, மார்க்கெட்டுக்கு வந்துருங்க தம்பி, அப்படியே கையோட உங்களுக்கு கொடுத்து விட்டுறேன்னு. அப்பதான் சார் இந்த பணத்தை நான் இங்க பார்த்தேன். ஆக்சுவலாக ஒரு விஷயம் சொல்லுங்க, டாலியை தவிர வேற யார் பண்ணியிருப்பாங்க? உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? நான் இங்க காய்கறி மொத்த வியாபாரம் பண்றேன். இங்க இருக்கிற எல்லாரும் என்கிட்ட தான் காய்கறி வாங்குவாங்க. எல்லாரோடையும் நான் நல்லா தான் சார் பழகுவேன். இந்த மாதிரி வேலையெல்லாம் இங்க இருக்கிறவங்க கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டாங்கன்னு தோணுது. சார், டாலியோட வளையல் கொலை நடந்த நேரத்தில் அவங்க இங்க இருந்தாங்கன்னு சுட்டி காட்டுது. சச்சின், சில நேரங்களில் சில விஷயங்கள் ரொம்ப தேடாம அலையாம சாதாரணமா நம்ம கைக்கு கிடைச்சிடும். அதெல்லாம் நம்மளை குழப்பறதுக்காக யாராவது வேணும்னே இந்த இடத்துல போட்டுட்டு போவாங்க. டாலியே இந்த கேஸ்ல மாட்டி விடுறதுக்காக இந்த மாதிரி நம்மளை குழப்பி விட்டுருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் பக்கவா சொல்லுவேன், இந்த டாலியோட உடைஞ்சு போன வளையல், அப்புறம் இந்த டாலி காணாமல் போனது, இந்த டாலி கிட்ட கண்டிப்பாக ஒரு வில்லங்க இருக்குது. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். எங்கே போனா இவ, எங்கே போய் ஒளிஞ்சுக்கிட்டான்னு தெரியலையே. கண்டுபிடிக்கிறேன். தயா, ஒரு விஷயம் எனக்கு புரிய மாட்டேங்குது. பணத்தை மறைக்க கொலகாரங்கிட்ட ஒரு ஃபுல் நைட் இருந்துச்சு. அப்படி இருந்தாலும் பணத்தை இங்கேயே எதுக்காக அவன் விட்டுட்டு போனோம்? டாலியால இந்த பணத்தை தனியாக அப்புறப்படுத்திருக்க முடியாதுன்னு தனியாக ஒரு பொண்ணு இந்த கொலையை பண்ணியிருப்பானா சொல்றீங்க? இல்லை தயா, இந்த கொலையை பண்றதுக்கு டாலி கிட்ட எந்த தனிப்பட்ட காரணமும் இல்லையே. ஒரு டெலிவரி வரலங்கிறதுக்காகவா கொலை பண்ண போறாங்க? இல்லை 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 சார். என்ன சார், என்ன ஏதாவது சொல்ல வந்திருக்கீங்களா? பயப்படாம சொல்லுங்க. ஜீவன் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லல. சரி, நீங்களாவது சொல்லுங்க, அவர் எதை மறைச்சாரு? சார், நேற்று மோதிலாலுக்கும் ஜீவனுக்கும் செம சண்டை சார். கிஷோர் மட்டும் குறுக்க வரலனா நேற்று ஒரு பணம் இல்லை 2 பணம் ஆயிருக்கும் சார். அதாவது மோத்திலால் ஜீவனோட பொண்ணு மேல ஆசைப்படுறான், சுத்தி வரான். ஜீவன் மோத்திலால கொலை பண்ணணும்னு நினைச்சிருக்கான். அது இப்படி சரியா புரியலையே. சரி, ஒரு விஷயம் சொல்லுங்க, இந்த ஊர்மிளா ஜீவனோட பொண்ணு இப்ப எங்க போனா பார்க்கலாம்? வீட்டில் இருப்பான்னு நினைக்கிறேன் சார். தயா, ஜீவனோட பொண்ணுகிட்ட நல்லா ரொம்ப விசாரிங்க. இந்த குழப்பம் என்னங்கறத சரியா விசாரணை பண்ணுங்க. சார், வா, வீட்டை காட்டு. வாங்க சார். இந்த மோத்திலால் யாருவன்? அவனு எங்களை மாதிரி ஒரு வியாபாரி தான். ஆனா என்ன பக்கா 420. அதனாலதான் வியாபாரம் சரியா ஓடாது. அவன் கடை எங்க இருக்கு? இதுதான் சார். இதுவா? ஆமா சார். என்ன, இந்த கடையில யாருமே இல்ல? என்ன ஒரு விந்தியா இருக்கு. அதாவது பொருள் திருடு போகுங்கிற பயமே இல்லையே. சார், இந்த கோணிப்பை சார், கிஷோரோட டெட் பாடி நமக்கு ஒரு கோணிப்பையில கிடைச்சதுல இது அதே மாதிரி இருக்கு சார். எல்லா கோணையும் திறந்து பாருங்க. சார், இதை கொஞ்சம் பாருங்க சார். கோணி மேல ரத்தக்கரை இருக்கு. காஞ்சி போன ரத்தம், நேற்று ராத்திரி பட்ட ரத்தமா இருக்குமோ? அதனால தான் இந்த மோத்திலால் இங்கிருந்து ஓடி போயிருக்கான். சார், கத்தி முழுக்க ரத்தக்கரை படிஞ்சிருக்கு. மோத்திலாலுக்கும் ஜீவனுக்கு தான் சண்டை. அப்படி இருக்கும்போது கிஷோரை யார் கொலை பண்ணா? அதான் அந்த மோத்திலாலே சொல்லுவான், கிஷோரை யார் கொலை பண்ணாங்கன்னு. சார், இந்த மோத்திலால் வீட்டை பூட்டிட்டு எங்கேயோ ஓடிட்டான்னு நினைக்கிறேன். சச்சின் சார்,
வயிற்றுச்சொலி செத்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை மோதிலால் யாரையாவது கொலை பண்ணி உள்ள வச்சிருக்கானோ? வாங்க உள்ள போய் என்னன்னு பார்ப்போம். வீடு முழுக்க மூளை முடுக்கெல்லாம் தேடுங்க. ஒவ்வொரு பெட்டியும் விடாம முழுசா தேடுங்க. சார், இங்கதான் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். சார், இங்க இவ்ளோ நிறைய காட்டன்ஸ் இருக்கு. ஜீவன் காய்கறி கடை, ஜீவன் கடையோட டப்பா மோதிலால் வீட்டுல எப்படி? ஒவ்வொரு காட்டனையும் திறந்து பாருங்க. ஒவ்வொரு காட்டனையும் இது உள்ள என்ன இருக்குன்னு பாருங்க. சார், இதுல எல்லாத்துலயும் அழுகி போன காய்கறிங்க இருக்கு. சரி, எனக்கு புரியவே மாட்டேங்குது. இந்த மோதிலால் வீட்ல ஜீவன் காய்கறி கடையோட காட்டன்ஸ் எப்படி வந்தது? அதானே. ஒருவேளை ஜீவன் தான் இந்த காட்டன் எல்லாத்தையும் இவனுக்கு அனுப்புனானோ, இல்ல மோதிலாலே வாங்கி வச்சிருக்கானோ? காய்கறியை நிரப்பி ஜீவன் எதுக்கு இங்க அனுப்பி வைக்க போறான்? மோத்திலால் தான் இந்த காய்கறி நிரப்பப்பட்ட காட்டன்ஸை ஜீவன் கிட்ட இருந்து திருடி இந்த இடத்துல மறைச்சு வச்சிருக்கான். நிச்சயமா இதை கிஷோர் கையங்களவமா பிடிச்சிருக்கான். அதனால கிஷோரை மோத்திலால் தான் கொண்டு இருக்கான்னு நினைக்கிறேன். சார், இதை கொஞ்சம் பாருங்க. இன்னொரு வளையல் கிடைச்சிருக்கு. அதுவும் அதே மாதிரி இருக்கு பாருங்க. ஆமா, கிஷோரோட சவத்துக்கிட்ட கிடைச்ச டோலியோட வளையல் மாதிரியே இது அப்படியே இருக்கு. என்ன குழப்பம் இதெல்லாம்? இது டாலி மட்டும்தான் சொல்ல முடியும். டாலியோட மொபைலை ட்ரேஸ் அவுட் பண்ணுங்க. அவ எங்க இருக்கான்னு பாருங்க. அப்புறம் வஞ்ச் இந்த வீட்டை கண்டிப்பா கண்காணிப்பு வளையத்துக்குள்ள கொண்டு வாங்க. அந்த மோதிலால் சந்தேகம் இல்லாம நிச்சயமா இந்த இடத்துக்கு வருவான். ஊர்மிளி, என் பேச்ச கேளு. இனிமே சொல்றதுக்கும் கேட்கறதுக்கும் ஒண்ணும் இல்ல. நான் போறேன். யோ அம்மாடி, அட என்ன விட்டுட்டு நீ எங்க போக போற? எங்கேயோ போறேன். ஆனா இங்க மட்டும் நான் இருக்க மாட்டேன். என் உயிரே போகுது. அட என்னம்மா ஆச்சு உனக்கு? ஒரு பொண்ணு வீட்டை விட்டு கல்யாணம் ஆகி தான் போகணுமே தவிர கோவத்துல வீட்டை விட்டு வெளியில போக கூடாதுமா. எனக்கு கல்யாணத்தை தான் நடக்க விடாம பண்ணிட்டீங்களே. என்ன ஆச்சு ஊர்மி உனக்கு? என்ன ஆச்சு? கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது பெத்தவனோட கடமைமா. போதும்பா, போதும். என் மேல என்னைக்குமே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தது இல்ல. எப்ப பார்த்தாலும் ஒரு போலீஸ்கார மாதிரி என்னையே கண்காணிச்சுக்கிட்டே இருக்கீங்க. நான் எங்க போறேன், யாருக்கிட்ட பேசுறேன், என்ன பண்றேன்னு எல்லாம் உங்களுக்கு தெரியணும். எனக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கவே கூடாதுல்ல? அம்மாடி, மா இங்க வாமா. இங்க பாரு, இதெல்லாம் நான் உன் நல்லதுக்காக தான் பண்றேன். யாரோட நல்லதுக்காகப்பா? போதும், இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன். நான் போறேன். ஆளை விடுங்க. உரிமை. அம்மாடி, அம்மாடி, நான் சொல்றத கேளுமா. சார், என்ன நீங்கெல்லாம் திடீர்னு? காய்கறி கடை பக்கத்துல நடந்த சண்டை உங்க பொண்ணுக்காக தானே நடந்துச்சு. அதனால உங்க பொண்ணு விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஊர்மி. ஜீவன் சார், ஒரு நிமிஷம். சொல்லு, என்ன சொல்ல வந்தா? இதெல்லாம் அந்த வீணா போன மோதிலாலால மட்டும்தான் நடந்தது. அவன் தான் என்கிட்ட இருந்து என் கிஷோரை பறிச்சிட்டான். கிஷோரை பறிச்சிட்டான் அப்படின்னா நீயும் கிஷோரும் ஒருத்தர் காதலிச்சிங்களா? ஆமா, நானும் கிஷோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிச்சோம். உரிமை, என்ன உளறிக்கிட்டு இருக்க? அது இல்லாம கிஷோரோட மரணத்துக்கு நீங்களும் ஒரு காரணம் தான். அன்னைக்கு மோதிலால நீங்க மட்டும் மிரட்டாம இருந்திருந்தீங்கன்னா இப்படி அநியாயமா கிஷோரை மோதிலால் கொண்டு இருக்க மாட்டான். இதெல்லாம் தப்பு. உங்க பொண்ணோட மனசுல என்ன இருக்குன்னு இது வரைக்கும் நீங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்ணிருக்கீங்களா? நான் கிஷோரை காதலிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணவே இல்லை. உங்க ஒருத்தரை தவிர அங்க இருக்க எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியும். ஆனா மடி, நீ எதுக்கு என்கிட்ட சொல்லல? நான் உங்ககிட்ட இதை நிறைய தடவை சொல்ல முயற்சி பண்ணிருக்கேன். ஆனா நீங்க எப்பவுமே உங்க வேலையை மட்டும்தான் நினைச்சிட்டு இருப்பீங்க. ஒரு பக்கம் எல்லாரும் கூட சண்டை வேற. ஊர்மிளா, அமைதியா இருமா. இனிமே நம்ம நினைச்சாலும் நடந்ததை மாத்த முடியாது. அது போக இந்த கொலைகாரன் யாருன்னு இன்னும் தெளிவா தெரியல. ஒருவேளை மோதிலால் தான் குற்றவாளினா அவனை பிடிச்சு கண்டிப்பா அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம். ஆனா அப்ப கூட என்னோட கிஷோர் எனக்கு கிடைக்க மாட்டான்ல. கிஷோர் திரும்பி வரப்போறதில்ல. ஆனா அவனை கொலை பண்ணவனை தண்டிச்சு கிஷோருக்கு நியாயம் வாங்கி தர முடியும். அதனால நீங்க இந்த விஷயத்துல எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க. இந்த மோதிலால பத்தி என்ன தெரியுமோ அதை சொல்லிடுங்க. சார், டோலியோட கால் ரெக்கார்ட் வந்திருக்கு. என்ன தெரிய வந்திருக்கு? நேற்று ராத்திரி அவ கடைசி கால் கிஷோருக்கு பண்ணியிருக்கா. அவங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்கு பேசியிருக்காங்க.
ஜீவன் சார், இந்த காய்கறி டெலிவரி விஷயமா இந்த கிஷோரும் டோலியும் அடிக்கடி பேசிப்பாங்களா? இல்ல சார், அது அவங்க ஒருத்தர் சந்திச்சதே இல்ல சார். டெலிவரி பேச்சுவார்த்தையெல்லாம் அசிஸ்டன்ட் கௌரவோட தான் நடந்தது. அப்படி இருக்கும்போது அந்த ராத்திரி நேரத்துல டோலிக்கு ஃபோன் பண்ணி கிஷோர் எதுக்காக 5 நிமிஷம் பேசியிருக்கணும்? ஒருவேளை இவங்க 2 பேருக்கும் நடுவுல ஏதாவது விஷயம் இருக்கா? இல்ல, அப்படியெல்லாம் நடக்க முடியாது. கிஷோர் எப்பவுமே எந்த தப்பான வேலையும் செய்ய மாட்டான். சரி, எப்படியோ அவங்க இவ்வளவு நேரம் போன்ல பேசியிருக்காங்கன்னா கண்டிப்பா ஒரு பிளானிங் இருந்திருக்கும். மேபி சந்திக்கிறதுக்கா இருக்கலாம். ஆ. ஒரு விஷயம் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஒருவேளை கிஷோரை சந்திக்க டோலி மார்க்கெட்டுக்கு போயிருந்தா டோலியோட வளையல் வந்து மோத்திலால் வீட்டுல எப்படி கிடைச்சிருக்கும்? இவங்க 2 பேர்ல ஒருத்தர் பிடிபட்டாதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்னன்னு தெரிய வரும். சரி, நேரமாச்சு, கிளம்பலாம் வாங்க. ஒரு நிமிஷம். ஊர்மிளா, சில நேரம் பெத்தவங்களுக்கு பாசத்துல கண்ணு தெரியாம போயிடுது. குழந்தைங்களோட பாதுகாப்புக்காக குழந்தைகளுக்கு என்ன தேவைன்றத புரிஞ்சுக்கிறது இல்ல. இதை புரிஞ்சுக்கலன்னு சொல்லிட்டு உறவை முறிச்சிடக்கூடாது. ஒருத்தர் இன்னொருத்தரோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிறது, கஷ்டமான சமயங்கள்ல கூட இருக்கிறது, இதை தான் நம்ம குடும்பம்னு சொல்லுவோம். அதனால வீட்டை விட்டு வெளியே போயிடாது. என்னாச்சு? ஏதாவது தெரியுதா? இல்ல சார், இது வரைக்கும் எதுவும் கிடைக்கல. அட என்ன தாரிகா, உன்னால கண்ணை கூட ஒழுங்கா பார்க்க முடியாதா? பண்ணிட்டு தானே சார் இருக்கேன். 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. என்ன 2 நிமிஷம்? இன்னும் எவ்வளவு நேரம் தான் நீ லைட் அடிச்சுக்கிட்டே இருப்ப? டாக்டர் சார், கண்ணுல என்னத்தை தேடுறீங்க? அவமானம் துயரம் எல்லாம் தேடிக்கிட்டு இருந்தா கண்டிப்பா அது அங்க கிடைக்கவே கிடைக்கும். அபிஜித், ஏன் கண்ணுல என்ன கிடைக்கும் கிடைக்காதுங்கிற விஷயத்த நீ விட்டுடு. ஆனா உன்னோட கண்ணுல மட்டும் தேடாம துஷ்டத்தனம் நல்லா தெரியுது. சார், அது நான் கொஞ்சம் காமெடியா சொன்னேன், நீங்க அதை காமெடியாவே காமெடியா இது? என்ன பார்த்தா டாக்டர் சார், எதுக்கு கோவப்படுறீங்க? என்னாச்சு? டாக்டர் சாருக்கு கண்ணுல பவர் இன்னும் அதிகமாயிடுச்சா? சார், இவரோட கண் பவர் அதிகமாயிடுச்சுன்னா இந்த ஃபாரன்சிக் லேப்ல இவரு என்ன பண்ணுவாரு? என்னப்பா, என் கண்ணுக்கும் ஃபாரன்சிக் லேபுக்கும் என்ன சம்பந்தம்? கண்ணால பாக்குறது குறைஞ்சிருமே. அதாவது என்னன்னா, ஃபாரன்சிக் லேப்ல இவ்வளவு பணங்கள் வந்துட்டு போகுதுல, நடுவுல நாங்களும் வந்துட்டு போறோம். உங்களுக்கு எப்படி குழந்தை, தெரியும்? இந்த கண்ணால எனக்கு தெரியற விஷயத்த மட்டும் நான் உங்ககிட்ட சொன்னேன்னா அப்படியே மயங்கி விழுந்துருவ. சரி, அப்படின்னா என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. சொல்றேன். முதல் விஷயம் என்னன்னா, இந்த கத்தியால தான் தாக்குதல் நடந்திருக்கு. கொலைகாரன் புத்திசாலியா இருக்கான். அவனோட கைரேகையை அவன் எங்கேயும் விடல. ஆனா நமக்கு உபயோகம் இருக்கிற மாதிரி இன்னொரு விஷயமும் கிடைச்சிருக்கு. இவரோட மூக்குல அடிபட்டு இருக்கிற இந்த தழும்ப பாருங்க. இது நல்ல எவிடன்ஸா இருக்கும். அட, கீழே எங்கேயாச்சும் விழுந்திருப்பான். அந்த டைம்ல மூக்கு அடிபட்டு பேந்து இருக்கும். இது எப்படி ஒரு பெரிய எவிடன்ஸா இருக்க முடியும்? அபிஜித், மின்னுவதெல்லாம் பொண்ணு இல்லைன்ற பழமொழிக்கு ஏத்த மாதிரி மூக்குல அடிபட்டதுன்னா அது கீழே விழுந்துதான் அடிபடணும்ன்ற அவசியம் இல்ல. புரிஞ்சுதா? சரி, அப்படின்னா நீங்க என்னதான் கண்டுபிடிச்சீங்கன்னு சொல்லுங்க. இங்க மூக்கு பேந்து போயிருக்கிற அடையாளம் ஏதோ ஒரு மெட்டாலிக் பொருள் தொடர்புக்கு வந்ததுனால இது நடந்திருக்கு. அது தேய்ச்சதுனால ஆயிருக்கு. ஆனா அங்க கிரைம் சீன்ல எங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் கிடைக்கலையே. அப்படின்னா நீங்க சரியா அதை தேடலன்னு அர்த்தம். சரி, அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷனை கேட்டதான் நாங்க மயங்கி விழுந்துரும் அப்படின்னு சொல்றீங்களா? அட, அவசரப்படாதீங்க. அந்த மயங்கி விழுற மேட்ரு இனிமேதான் வரப்போகுது. சொல்லுங்க சார், சீக்கிரமா சொல்லுங்களேன். எனக்கு சஸ்பென்ஸ்லாம் தாங்கவே முடியாது. சொல்றேன், கேளுங்க. வாங்க. இங்க பாருங்க. இவனோட கண்களை நல்லா பாருங்க. இவன் கண்ணுல என்ன இருக்கு? இவன் கண்ணுல இருக்கிற அந்த கரு வளையத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. இங்க பாருங்க, அந்த கரு வளையம் எப்படி விரிஞ்சிருக்கு பாருங்க. எந்த ஒரு ஆளுக்கும் எவ்வளவு இருட்டா அங்க இருந்தாலும் இவ்வளவு பெருசா கண்கள் விரிவடையாது. நீங்க என்ன சொல்ல வரீங்க டாக்டர் சார்? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னாதையா, ஒருத்தனுக்கு கண்ணு இவ்வளவு பெருசு ஆகுதுன்னா அவனுக்கு ஒண்ணு ட்ரக் கொடுத்துருக்கணும். அப்படி இல்லைன்னா ஆக்சோடாக்சின் அப்புறம் வெஸ்ட் பொடோசின் அப்படிங்கிற ஹார்மோன்கள் அவர் பாடியில செக்ரிகேட் ஆயிருக்கணும். இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் பாடி எப்ப செக்ரேட் பண்ணுனா நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க எதிர்க்க வரும்போது தான் நடக்கும் சார். அப்படின்னா இதுக்கு அர்த்தம் இந்த ட்ரக்ஸ் இல்லம்மா, இவனோட பாடியில கொஞ்சம் கூட ட்ரக்ஸோட ட்ரேசஸே இல்ல. அப்படின்னா இவனுக்கு முன்னாடி யாரோ இவனுக்கு பிடிச்ச ஆள் வந்து நின்று இருக்கணும்னு சொல்ல வரீங்க. அது காரணமா அவன் டிஸ்ட்ராக்ட் ஆகி அப்புறம் அந்த நேரத்துல பின்பக்கத்துல இருந்து யாரோ தாக்கி இருக்காங்க சார். அப்படின்னா பாவம் இவனை யாரோ தெரிஞ்சவங்க தான் துரோகம் பண்ணி கொண்டிருக்காங்க. ஏதோ ஒண்ணு. ஆனா மொத்தத்துல அங்க 2 பேர் இருந்திருக்காங்க. ஒருத்தர் முன்னாடி, ஒருத்தர் பின்னாடி. இந்த கேஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா தான் போயிட்டு இருக்கு. பார்த்தா டோலி, மோதிலால், ஜீவன், கௌரவ், ஊர்மிளா, அப்புறம் இந்த வெண்டர்ஸ், இவங்கள யார் வேணா இருக்கலாம். ஹலோ. ஓ, ஐ சி. ஓகே, தேங்க்யூ. நரேன்,
என்னாச்சு, இவனை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்ன? வெஜிடபிள் பிசினஸோட ஹோல்சேலர். வெஜிடபிள் ஹோல்சேலரா? நான் என்ன சந்திச்சாகணும். ஏய், நான் தான் சொன்னேன்ல, மார்க்கெட்ல இப்போதைக்கு சரக்கை எடுக்காத. எது வரைக்குமா? சரக்கோட விலை வானத்தை தொடுற அளவுக்கு அதிகரிக்கணும். அது வரைக்கும் இந்த தடவை இந்த சரக்கு நம்மள பணக்காரனை ஆக்கியே தீரும். அதுக்கப்புறம் நானு பணக்காரங்கள மாதிரியே நோட்டை வச்சு விசிறி காத்து வாங்குவேன். உனக்கு ஜெயில் காத்து தான் வீச போகுது தம்பி. நரேன், உனக்கு ஜெயில் காத்து தான் அடிக்க போகுது. யார் நீங்களாம்? சிஐடி. சிஐடி? சிஐடிங்கிற பேரை கேட்ட உடனே சிரிப்பை காணமே. சார், நான் ஒரு சின்னஞ்சேரி சாதாரண வியாபாரி சார். என்ன கொஞ்சம் பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை. அதான் ஜெயிலுக்கெல்லாம் போக விரும்பல சார். இவன் ஜெயிலுக்கு போக விரும்பலையா? அப்படின்னா நீ எங்களுக்காக ஒரு வேலையை செய்யணும். சரி, எங்களுக்கு என்ன பண்ணணும் சார்? இவனுக்கு தெரியுமா? இல்ல மேடம். யாருது? தெரியாதா? இந்த ஆளு நேத்து உனக்கு 3 முறை போன் பண்ணிருக்கான். ஆமா சார், மோதிலால் பேருங்கிற ஒரு வியாபாரி இருக்கான். அவன் எனக்கு அடிக்கடி போன் பண்ணி டார்ச்சர் பண்ணுவான் சார். சரி, இந்த மோதிலால் உனக்கு என்ன பிரச்சனை கொடுப்பான்? கிஷோர் கூட என்ன டீலிங்னு கேட்டு அடிக்கடி டார்ச்சர் பண்ணுவான் சார். நான் காய்கறி என்ன ரேட்டு கொடுப்பான்னு கேட்பான் சார். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பான் சார். ஆனா சார், நான் இது வரைக்கும் அவனுக்கு எதுவுமே சொன்னதில்லை சார். மோத்திலால் உங்ககிட்ட வியாபார டீட்டெயில் தெரிஞ்சுக்க நினைச்சாரா? ஏன்? மோத்திலால் திருட்டு வியாபாரம் பண்றவன், காய்கறி சரக்குகளை திருடுறவன், ஜீவனோட குடோன்ல இருந்து. திருடுற மேட்ரு எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு, கிஷோர் காய்கறி வியாபாரம் ஆரம்பிச்சதுல இருந்து அவன் என்கிட்ட வாங்குறதே நிறுத்திட்டான். அப்புறம் தான் மோதிலான் ஒருத்தர் எனக்கு போன் பண்ணி இம்சை பண்ண ஆரம்பிச்சான். கிஷோரோட காய்கறி வியாபாரமா? ஆனா கிஷோர் ஜீவன் கூட தானே வேலை பார்த்தான். இல்ல சார், அவன் ரகசியமா காய்கறி வியாபாரத்தை ஆரம்பிச்சான். என்கிட்ட டபுள் சரக்கு வாங்குவான். பாதிய ஜீவனு கொடுத்துருவான், அப்புறம் பாதிய ஆட்டைய போட்டுருவான். அவன் மோசமான ஆளு சார். அவனை விட்டுறாதீங்க, கண்டிப்பா தேடி வருவான் சார். இல்ல, இனி எப்பவுமே வரமாட்டான். இனி எப்பவும் வர மாட்டானா? ஏன்? அவன் இறந்துட்டான். என்ன? எனக்கு தெரியும் சார். அவன் நடவடிக்கையை பொறுத்து அவனுக்கு இப்படிதான் நடக்கணும்னு நான் ஏற்கனவே நினைச்சேன் சார். என்ன நடவடிக்கை? அவனுக்கு ஜீவனுடைய மகளோடையும் அவனோட புது பார்ட்னர் கூடயும் அவங்களுக்குள்ள தகாத உறவு இருந்துச்சு. அப்படியா? இவதான் அந்த பார்ட்னரா டாலி? இல்ல, அது இவ இல்ல. ஏன்னா அவளோட பேரு நீதா. நீதா? நீதா? இந்த நீதாங்கிறவ யாரு? நீதான் நீதாவா? ஆமா, ஆனா நீங்கெல்லாம் சிஐடிஸ். எதுக்கு நீ இவ்வளவு பயப்படுற? உங்ககிட்ட நாங்க சில கேள்விகள் தான் கேட்க வந்திருக்கோம். என்ன கேள்வி? அதான், நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் இங்க என்னோட ஃப்ரெண்டு வருவான்னு காத்துட்டு இருக்கேன். இப்ப நீ எந்த ஃப்ரெண்டுக்காக காத்துட்டு இருக்கியோ அவ இனிமே இங்க வரமாட்டான். ஏன்? ஏன்னா அவ இறந்து போயிட்டா, அவளை கொன்னுட்டாங்க. நானும் கிஷோரும் சேர்ந்து காய்கறி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா அதுல நீ என்ன பண்ணிட்டு இருந்த? நான் மார்க்கெட்ல காய்கறியை கொண்டு போய் சேர்க்கிற வேலையை பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் கிஷோர் ஜீவனோட காய்கறிகளை கையாடல் பண்ணிட்டு இருந்தாரு. நீ கிஷோர் பார்க்கறதுக்கு எதுக்காக இங்க வந்த? என்ன ரொம்ப நாளா கிஷோர் வந்து சந்திக்கவே இல்லை. அப்போ நான் என்ன நினைச்சேன்னா, ஏன் அவரோட இடத்துலயே போய் சந்திக்க கூடாதுன்னு. இதான் அந்த கிஷோரோட இடமா? அவன் ஆட்டைய போடுற காய்கறி சரக்குகளை இங்கதான் வைப்பானா? ஆமா. இந்த குடோனோட சாவி எனக்கு வேணும். அது உங்ககிட்ட இருக்கா? இருக்கு. அட, இது டாலியாச்சே. சார், மூச்சுன்னு இருக்கு சார். உயிரோட தான் இருக்காங்க. அவுத்து விட சார். ஆனா சார், நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இது பாருங்க. மயக்க ஊசி இவளுக்கு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
சீக்கிரமா ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி இவளை நம்ம சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம். இந்த பொண்ணு யாரு? அதோட இவ எப்படி இங்க வந்தா? இந்த கேள்வியை நாங்க தான் உன்கிட்ட கேட்கணும். நீ சொல்ல, எப்படி இங்க வந்தா? நீங்க என் மேலயே சந்தேகப்படுறீங்க? இந்த குடோனோட மொத்த சாவிகள் 2. ஒன்னு உங்ககிட்ட இருக்கு, இன்னொன்னு கிஷோர் கிட்ட இருக்கு. கிஷோர் இப்போ உயிரோடு இல்ல. அப்படின்னா இதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்க முடியும். இந்த டாலிய யார் இங்க கொண்டு வந்திருப்பாங்க? நீ. நான் எதுவும் பண்ணல. எனக்கு எதுவும் தெரியாது. நான் எதுவும் பண்ணல. உங்களுக்கு என்ன தோணுது சார்? இவ உண்மையை தான் சொல்றாளா? இவ சொல்றத உண்மைன்னு ஒரு பக்கம் வச்சுக்கிட்டா அப்படின்னா ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்க முடியும். டாலியே மோத்திலால் இங்க கூட்டிட்டு வந்திருக்கான். ஏன்னா டாலியோட உடைஞ்சு போன வளையல்கள் நமக்கு கிரைம் சீன்ல ஆரம்பத்துல முதல்லயே கிடைச்சிருக்கு. மோத்திலால் கொலை பண்றத டாலி தன் கண்ணால பார்த்துருக்கலாம். அதனால மோத்திலால் தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக டாலியை கிட்னாப் செஞ்சு இங்க குடோனுக்கு கூட்டிட்டு வந்து மறைச்சு வச்சிருக்கான். இங்க உண்மையிலேயே என்னதான் நடக்குதுன்னு இனிமே இந்த டாலி சுயநினைவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். நர்ஸ், பிபி செக் பண்ணுங்க. எஸ் சார். சார், இவங்களோட பிபி ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகுது சார். என்னாச்சு டாக்டர் சார்? ஏதாவது பிரச்சனையா? ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்குது. பிபி வேற லோ ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு என்ன தோணுது டாக்டர் சார்? எப்போ இவங்க சுயநினைவு திரும்பும்? இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. கொஞ்ச நேரம் பார்த்தும் சொல்லணும். இப்போ என்ன பண்றது சார்? திடீர்னு இந்த மோத்திலால் எப்படி மாயமானாங்கிற விஷயம் தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. அந்த வீணா போனவன் கையில் கிடைச்சானா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இந்த டாலி எவ்வளவு சீக்கிரம் சுயநினைவுக்கு திரும்புகிறாளோ அவ்வளவு சீக்கிரம் நமக்கு நல்லது. ஹலோ, என்ன? தேங்க்யூ சார். நீங்க சந்தேகப்பட்டது சரியா போச்சு. இங்க இந்த மாதிரி கண்ணாமூச்சி விளையாடிட்டு மோதிலால் எஸ்கேப் ஆகிறதுக்கு அவன் வீட்டுக்கு போய் தங்கி இருக்கான். வந்துடுச்சா மலையிலிருந்து ஒட்டகம் கீழே இறங்கி மோத்திலால் வஞ்ச். ஓஹோ, மோத்திலால் ஜி, எங்களையே ஏமாத்துறீங்களோ? இல்ல சார், நான் எதுவும் பண்ணல. சத்தியமா எதுவும் பண்ணல பயமுடு. சார். நீ கொலை பண்ணிருக்க. நான் எந்த கொலையும் பண்ணல சார். நீங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நாங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோமா? சொல்லு, நீ என்ன பண்ண? ஜீவனோட கடையிலிருந்து சரக்குகளை நீ திருடி இருக்க. டாலிய கிட்னாப் பண்ணிருக்க. கிஷோரை கொலை பண்ணிருக்க. நான் யாரையும் கொலை பண்ணல சார். அதே மாதிரி அந்த டாலியே நான் கடத்தல சார். சார், நான் ஜீவன் கடையில இருந்து சரக்கு திருடினது உண்மைதான். ஏன்னா கிஷோர் ஆரம்பிச்ச வியாபாரத்தினால என் வியாபாரம் மொத்தமா படுத்துருச்சு. அதனால நீ கிஷோரை பழிவாங்க நினைச்சிருக்க. ஆமா சார், அவன மாதிரியே வியாபாரத்தை பெருக்கணும்னு நினைச்சேன். அதனாலதான் நான் அவன் மேல கண்ணு வைக்க ஆரம்பிச்சேன். அப்போதான் இந்த நரேன் பத்தி எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. நான் என்ன சொன்னேன்னா, நரனோட சேர்ந்து நீ என்ன வியாபாரத்தை பண்ணிக்கிட்டு இருந்தியோ அதை ஏன் கூட பண்ணு, அதனால நான் பலனடைகிறேன்னு. அது தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது சார். அப்படி இருக்கும்போது எதுக்காக நீ மறைஞ்சு ஓடுன? சார், கிஷோரோட பணத்தை நான் தான் சார் முதல்ல பார்த்தேன். அது என் கடைக்கு முன்னாடி விழுந்து கிடந்துச்சு. அன்னைக்குதான் ஜீவனோட கடையிலிருந்து நான் சரக்கு திருடி இருந்தேன். வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சப்போ எனக்கு ஒரு குழப்பம் வந்துச்சு. அதாவது கடைசியா நான் அங்கிருந்து சரக்கு திருடும் போது யாராவது என்ன பார்த்துட்டாங்களோன்னு சார். அதை ஊர்ஜிதப்படுத்த போனப்போ என் உயிரே போயிடுச்சு. கடைக்கு முன்னாடி பணத்தை போட்டுட்டேன்னா என் மேல யாருக்கும் சந்தேகம் வராதுன்னு யோ, நினைச்சேன். உன்னோட கடைக்கு முன்னாடி கிஷோரோட சடலம் இருந்துச்சு. அப்போ உன் மேல முதல்ல சந்தேகம் வருமா, இல்ல உன்னை பார்த்து இவர் கொலை பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்களா? நான் சொல்றதை நம்புங்க சார், நான் கொலை பண்ணல. அதை எப்படி நாங்க தெரிஞ்சுக்கத்தான் போறோம் முதலாளிஜி, கொலையை யார் பண்ணாங்கன்னு. ஒருவேளை மோத்திலால் கிஷோரை கொலை பண்ணல அப்படின்னா இந்த கொலையை யார் பண்ணியிருப்பா? யாரு?
மறுபடியும் நாம மூல முடுக்கெல்லாம் தேடணும். சார் இது வந்து இந்த இடத்த ஏற்கனவே ஃபுல்லா தேடி முடிச்சாச்சு சார். சார் மோத்திலாலுக்கு கிஷோரோட சடலம் முதல்ல எங்க கிடைச்சதோ அங்க தேடலாமா? என்ன சொல்றீங்க? பாடி எங்க பார்த்த? சார் அந்த இடத்துல தான், அங்கதான் விழுந்து கிடந்துச்சு. வாங்க. நிக்கேல் சார் கொஞ்சம் கிஷோர மாதிரி நடி. சடலம் அதை பார்த்த மாதிரி விழுந்து கிடந்தது. அப்படின்னா அவன் இந்த பக்கத்துல இருந்து அவன் யார்கிட்டயாச்சும் பேசிக்கிட்டு இருந்திருப்பான். பின்னால இருந்து கத்தியால யாரோ குத்தி இருக்காங்க. அப்புறம் வழியில் அப்படி திரும்பி நிக்க முடியாம இங்க விழுந்திருப்பான். கொலகாரன் இங்கதான் சார் இருந்திருப்பான். கண்டிப்பா இங்க ஏதாவது ஒன்று இருந்தே தீரும். ஏதாவது தடயங்கள் பார்ப்போம். கடையை கொஞ்சம் நல்லா தேடுங்க. சார் இது ஒரு லாக்கெட். இதுல ரத்தம் படிச்சிருக்கு. கிஷோரோட மூக்கம் கிழிச்சு அந்த ஆப்ஜெக்ட் இதுவா தான் சார் இருக்கும். ஆனா இந்த லாக்கெட் யாரோட தான் இருக்கும்? பிரைவேட் நம்பர் யாரா இருப்பாங்க? ஹலோ, யார் பேசுறீங்க? பேர்ல என்ன இருக்கு? விஷயத்தை மட்டும் பேசலாம். காய்கறி வியாபாரத்தை பத்தி பேசணும்னா நீங்க அப்பா கிட்ட பேசிக்கோங்க. நேத்து ராத்திரி நீ ஒரு காஸ்ட்லியான பொருளை தொலைச்சால, அதை பத்தி பேசுறதுக்காக தான் கால் பண்ணேன். நேத்து ராத்திரியா? என்ன தொலைச்சேன்? ஞாபகப்படுத்தி பாரு, நல்லா யோசிச்சு பாரு. அப்பயும் உனக்கு ஞாபகம் வரலன்னா உன் கழுத்தை கொஞ்சம் தொட்டு பாரு, கண்டிப்பா உனக்கு ஞாபகம் வரும். ஞாபகம் வந்துருச்சா? என்னோட லாக்கெட்? பயப்படாத, அந்த முக்கியமான பொருளை நான் உன்னோட வாழ்க்கையா நினைச்சு பத்திரமா எடுத்து வச்சிருக்கிறேன். இன்னைக்கு ராத்திரி காய்கறி கடைக்கு வந்து நீ அதை வாங்கிட்டு போ. யாரா இருக்கும் இது? அட நில்லுங்க மேடம், இவ்வளவு அவசரமா எங்க போறீங்க? அது என்னோட பொருள் ஒண்ணு விழுந்து போச்சு. ஆ, நேத்து ராத்திரி யாரோ தொலைச்ச பொருள் ஒண்ணு எனக்கு கிடைச்சது. இங்க பாரு, என்கிட்ட அதிகமான நேரம் இல்ல. வீட்டுல சொல்லிக்காம இந்த நேரத்துல வந்திருக்க. உன்கிட்ட இருக்க பொருளை ப்ளீஸ் என்கிட்ட கொடுத்துரு. சரி இரு இரு. ஆ, அட எல்லாத்துக்கும் ரொம்ப அவசரப்படுறியே. அன்னைக்கும் அவசரப்பட்ட, என்னைக்கும் அவசரப்படுற. என்னாச்சு? என்னைக்கு? என்னைக்கு? என்னைக்குன்னா நீ கல்யாணம் பண்ணிக்க இருந்த கிஷோரை கொலை பண்ணியே அன்னைக்குதான் சொல்றேன். கொலை? சிஐடி? ஆமா. ரொம்ப புத்திசாலித்தனமா விளையாடிக்கிட்டு இருந்தல்ல நீ. எங்களை முட்டாளாக்கிடலான்னு கிளம்புன. நான் எதுவும் பண்ணல. அவளை விட்டுருங்க, அவ எதுவும் பண்ணல. என் பொண்ணு நிரபராதி, என்னோட பொண்ணு நிரபராதி. நான் தான் சொல்றேன்ல, அவளை போக விடுங்க. என் பொண்ணுக்கு எதுவும் தெரியாது. நீங்க போகலன்னா என்ன நான் சுட்டுப்பேன். கிஷோரை கொலை பண்ணி இருக்கா. மிரட்டி இவளை எங்க கிட்ட காப்பாற்ற முடியாது. கிஷோரை கொலை பண்ணது நான் தான் அவனை கொலை பண்ணேன். எல்லாரும் கண்ணை கீழே போடுங்க. இது பார், முட்டாள்தனத்தை பண்ணாத. நான் தான் சொல்றேன்ல, என் பொண்ணு நிரபராதின்னு. அவளை விட்டுருங்க, இல்லைன்னா நான் என்னையே சுட்டுக்கிட்டு நான் செத்து போயிடுவேன். சரி சரி, நாங்க எங்க கண்ணை கீழே போடுறோம். அபிஷேக், கண்ணை கீழே போடு. என்ன நினைச்சா? தப்பு செஞ்சுட்டு தப்பிச்சிடலாம்னா? ஆமா சார், கிஷோரை நான் தான் கொலை பண்ணேன். ஆனா அதை நினைச்சு எனக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் இல்ல. உலகத்துல இருக்கிற எல்லா தண்டனையும் நீங்க அவனுக்கு கொடுக்கலாம் சார். கிஷோரை எதுக்காக கொலை பண்ண? அதுக்கு காரணம் என்ன? அவன் 1ஆம் நம்பர் துரோகி சார். எனக்கு தெரியாம என் சரக்குகளை அவன் திருடினான் சார். அவனை நான் சொந்த மகனா நினைச்சுக்கிட்டு இருந்தேன் சார்.
நான் அவனுக்காக என்ன சார் பண்ணல. ஆனா நான் என் காலுக்கு அடியில உள்ள நல்ல பாம்பை வளர்த்துருக்கேன்னு இவ்வளவு நாளா எனக்கு அது தெரியல சார். தெரியல. என் கூடவே இருந்துகிட்டு என்னையே அழிக்க திட்டம் போட்டிருக்கான். அவனை கொலை செய்ய வேண்டிய அளவுக்கு அவன் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணான்? எனக்கு பின்னாடியே எனக்கு தெரியாம ஒரு புது வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கான் சார். என்னோட வாடிக்கையாளரை அவன் பக்கம் இழுத்துக்கிட்டான் சார். இதனால என் வியாபாரத்துல பெரிய நஷ்டம் ஆயிடுச்சு சார். அப்படியா? அந்த ஒரு காரணத்துக்காக கொலை பண்ணியா ஜீவன்? இல்ல ஜீவன், வேறொரு காரணமும் இருக்கு. அது என்ன காரணம்னு சொல்லு. ஆமா சார், அவன் என் பொண்ணை ஏமாத்திக்கிட்டு இருந்தான் சார். என் பொண்ணை காதலிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திருக்கான் சார். நீங்களே சொல்லுங்க, ஒரு அப்பன் தான் பொண்ணு அழியறத எப்படி சார் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பா சொல்லுங்க. இந்த விஷயம் எனக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் நான் என் பொறுமையை இழந்துட்டேன். நான் அவனை கொலை பண்ணிடலான்னு ஒரு முடிவுக்கு வந்தேன் சார். அப்புறம் ஊர்மிளா, நீ இந்த குற்றச்செயலுக்கு நீயும் உங்க அப்பாவுக்கு துணையா இருந்தியா? உனக்கு தான் எல்லாம் தெரியும் இல்ல? எனக்கு இதை பத்தி எல்லாம் எதுவும் தெரியாது சார். சார், நான் என் அப்பாவோட வியாபாரத்தை காப்பாத்துறதுக்காக மட்டும்தான் சரின்னு சொல்லிக்கிட்டேன். அப்புறம் அன்னைக்கு ராத்திரி அலங்காரம் பண்ணிக்கிட்டு கிஷோர் முன்னாடி போய் நின்னேன். நான் கிஷோரை கொலை பண்ணதை டாலி மேடம் அங்கிருந்து பார்த்துட்டாங்க சார். அவங்க பார்த்து மயங்கி விழுந்ததும் கிஷோரை கொண்டு போய் கோடவுன்ல நான் மறைச்சு வச்சுட்டேன். சரியான டைமை பார்த்து அவங்களையும் கொலை பண்ணலான் இருந்தேன். பழி வாங்குற எண்ணத்தோட உங்க பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்துறதா நினைச்சிட்டு அவளோட வாழ்க்கையை உன் கையாலேயே முடிச்சிட்ட. நீ செஞ்ச குற்றத்தால தேவையில்லாம அவளையும் நீ இழுத்து விட்டுட்ட. உனக்கு என்ன கிடைச்சது? சட்டம் உனக்கு கடுமையிலும் கடுமையான தண்டனை வழங்கும். எனக்கு தெரிஞ்சு உனக்கு தூக்கு தண்டனை தான் கிடைக்கும். தூக்கு.